நாடளாவிய ரீதியில் உள்ள பல மத்திய நிலையங்களில் நிர்ணய விலையின் கீழ் நெல் கொள்வனவு ஆரம்பமானது. 1 கிலோகிராம் கீரி சம்பாவை 50 ரூபாவுக்கும், நாட்டரிசி 1 கிலோகிராம் 45 ரூபாவுக்கும் நெல் சந்தைப்படுத்தும் சபை இதன் போது கொள்வனவு செய்துள்ளது. 1 கிலோ நெல்லை 50 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதாக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டது. 1 கிலோ நாட்டரிசியை 40 ரூபாவிற்கும், சம்பா அரிசியை 45 ரூபாவிற்கும், கீரி சம்பா கிலோ 50 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது. இருந்தபோதிலும் 5 ரூபாய் அதிக விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய இன்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. நெல் கிலோகிராம் 50 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதாக தேர்தலின் போது நாம் விவசாயிகளுக்கு தெரிவித்திருந்தோம். இது குறித்து கலந்துரையாடி சம்பா கிலோகிராம் 50 ரூபாவுக்கும், நாட்டரிசி 45 ரூபாவுக்கும் தருமாறு கேட்டிருந்தோம். அதனை நாம் செய்தி பத்திரிகைகளில் பிரசுரித்தோம். நாம் வழங்கிய உறுதிமொழிக்கு அமைய இன்று நாட்டரிசி 45 ரூபாவுக்கும், சம்பாவை 45 ரூபாவுக்கு அல்ல 50 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ததாக நேற்றைய அமைச்சரவை சந்திப்பின் போது ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதனை தெரிவிப்பதில் பெருமை கொள்கின்றோம். இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல்லினை கொள்வனவு செய்யும் வேலைத்திட்டம் இன்றைய சுப நேரத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அட்டாளைச்சேரியில் அமைந்துள்ள நெட் சந்தைப்படுத்தும் சபைக்கு சொந்தமான நெட் களஞ்சிய சாலையில் கொள்வனவு செய்யும் நிகழ்வு சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பமானது. இதேவேளை நெட் கொள்வனவு செய்யும் தேசிய நிகழ்வு திருகோணமலை, பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடம்பெற்றன.